தோனி 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 அவர் கிரவுண்ட்ல வந்து அடிக்கணும் கூட அவசியம் கிடையாது. அப்படி இறங்கினாலே டெசிபல் லெவல்லாம் உச்சத்துக்கு போய் நிற்கும். எப்படி சார் அந்த டெசிபிள் லெவல் எப்படி வந்தது? அந்த கத்திருக்காங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு அரசியலும் இருக்கு. அதனால தான் ஐபிஎல்னா பொலிட்டிக்கல் லீகா அப்படின்னு கேட்டேன். பட் இந்த வாட்டி ஒரு புது முயற்சி பண்ண போறாங்க சார் ஐபிஎல்ல. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இல்ல நான் சொல்றேன் சார். இப்போ ஆர்சிபின்னா அந்த சினா காங்கிரஸா? அதுவும் கர்நாடகா வேற. ஆர்னா ராகுல்னு எடுத்துக்கலாமா? வெரி குட். ராகுல் காங்கிரஸ். அப்போ பி அப்படின்னா அது சுப்பிரமணியன் சாமியை தான் கேட்கணும். இவர் ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி பைரனர் வச்சுட்டு வர்றாங்க. ஏன் சார் பேட்டிங் பண்ண வராது அவருக்கு? பேட்டிங்கும் வராது, பவுலிங்கும் வராது, ஃபீல்டிங்கும் வராது. ஆனால் நான் கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நல்லா ஓடுறாரு சார். சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு பவர் ஸ்டார் ஆன கதை தான் அது. தமிழ்நாடு என்ன ஆக போகுது சார்? வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஆன் ஜூன் 4? 26 என்ன ஆகும்? ஐயோ அதிமுக ஓட்டு போட்டால் திமுக வந்துடும் அப்படின்ட்டு பாஜகவுக்கு அதை மாற்றி போடக்கூடிய சுச்சுவேஷன் வரும். இது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இன்னைக்கு அதிமுகவுக்கு. இந்த மேட்ச்சில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் தே வில் பி எலிமினேட்டட். சார் வெல்கம் டு சேனல் 5 சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் பாசே. இன்னைக்கு பாசே கேள்வி கணைகளால் தொலைக்க போறீங்க. ரெடி. உங்க ஃபேவரட் ஏரியா சார் ஐபிஎல். ஆஹா, என்ன நடந்துட்டு இருக்கு சார் ஐபிஎல்ல? நான் ஒரு 10 டேஸாக ஃபாலோ பண்ணேன். யூ மீன் இந்தியன் பொலிட்டிக்கல் லீகா? கரெக்டாக பிடிச்சிட்டிங்க. பட் இந்தியன் பிரீமியர் லீக்லேருந்து ஆரம்பிப்போம் சார். அதாவது வைன் ஆஸ் இட் ஏஜஸ் அதனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் தோனியை பார்க்குறோம். தோனி 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 அவர் கிரவுண்டில் வந்து அடிக்கணும் கூட அவசியம் கிடையாது. அப்படி இறங்கினாலே டெசிபல் லெவல்லாம் உச்சத்துக்கு போய் நிற்கும். எப்படி சார் அந்த டெசிபிள் லெவல் எப்படி வந்தது? அந்த கத்திருக்காங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு அரசியலும் இருக்கு. அதனால தான் ஐபிஎல்னா பொலிட்டிக்கல் லீகா அப்படின்னு கேட்டேன். அது ரசிகர்களுக்கு நல்லா இருக்கலாம், பட் கேமை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தட் இஸ் நாட் கரெக்ட். கோலி கோலி அப்படின்னு கத்துவாங்க, பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒருத்தரை மட்டும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டே இருக்கணும். சிஎஸ்கேல ஓரளவுக்கு அதை பண்ணிட்டு இருக்காங்க. ருத்துராஜ் வந்து ரொம்ப அழகாக கேப்டன்சியை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா எப்போவுமே இந்த ஆலமரத்து நிழல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. தோனி மாதிரியான ஒரு லெஜண்ட், லெட் அஸ் சே அவர் ரிட்டையர் ஆகிட்டு போன பிறகு இவர் டேக் ஓவர் பண்ணியிருந்தா கூட அது வேற மாதிரி பார்த்துருப்பாங்க. பட் அவரும் பின்னாடியே நின்றுட்டு இருக்காரு, ரைட்? ஸோ அந்த நேரத்தில் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணுறாரு. அன்லைக் காங்கிரஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரே ஃபேமிலி அதை மட்டும் நம்பி இருக்கணும் அப்படின்னு இல்லை, அடுத்தடுத்த லீடர்ஸை வந்து கொண்டு வராங்க சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும். அது ஒரு நல்ல பாயிண்ட் சார். இப்போது நீங்கள் டேபிளில் லாஸ்ட் இருக்காங்கன்னு சொன்னீங்க, ஐ மீன் கோலி. பட் இந்த வாட்டி ஒரு புது முயற்சி பண்ண போகிறாங்க சார் ஐபிஎல்ல. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இல்லை நான் சொல்கிறேன். சரி நீங்களே சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள். ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறோம் ஃபுல்லாகவே பாயிண்ட்ஸு. நான் வந்து பாயிண்ட்ஸ் எனக்கு வேணாம், எஸ்ஆர்ஹெச் அடிக்கிற ரன்ஸை வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா எங்க கஷ்டப்பட்டு எடுத்த பாயிண்ட்ஸை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோமே. நீங்கள் ரன்ஸை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட்ஸும் வந்துட போகிறது. இல்லை நாங்கள் ஜெயிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ண முடியும். அதை விட பெஸ்ட்டாக நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லுங்கள். இந்த மாதிரி சிஎஸ்கே எம்ஐ இவங்களே 5 தடவை கப்பு வாங்கி வச்சிருக்கிறது வந்து தப்பு. இட்ஸ் a sort of monopoly. 2 தடவை. அதனால அந்த கப்பில் ஒரு கப்பை வந்து ஆர்சிபி கொடுங்க. ஐயோ பாவம். இல்லை அப்படியெல்லாம் வேணாம் சார். 2 தடவை தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி இந்த வாட்டி அவங்கள எலிமினேட் பண்ணிடுவோம். அப்படி நீங்க எலிமினேட் பண்ணாலுமே ஆர்சிபி ஜெயிக்காதுங்க. ஏங்க நீங்க வேற அப்பயும் ஜெயிக்காதா? அதாவது 10 வருஷத்துக்கு மேல ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிறது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு நம்ம மாமேதை ப. சிதம்பரம் அவர்கள் சொன்னாரு. இதை வெஸ்ட் பெங்கால்ல போய் சொல்வாரா? அவங்க தான் கூட்டணியை விட்டே வெளில துரத்தி போட்டாங்க, கெட் அவுட்டு அப்படின்ட்டாங்க, கட் அவுட்டு கூட வைக்க முடியாதுன்ட்டாங்க. அப்போ அங்கெல்லாம் சொல்ல மாட்டாரு, இங்க மட்டும் வந்து சொல்லுவாரு. அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தா கூட காங்கிரஸ் அங்க ஆட்சிக்கு வராது. அந்த மாதிரி தான் சொல்றேன். நீங்க சிஎஸ்கே எம்ஐ 2 பேரையும் எலிமினேட் பண்ணாலுமே ஆர்சிபி நிச்சயமா கப்பு ஜெயிக்காதுங்க. அதுக்காக தான் நான் சொல்லிட்டேன் அந்த கப்பை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்ட்டேன். இப்போ புரியுதுங்களா நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு? சார் இப்போ ஆர்சிபின்னா அந்த சினா காங்கிரஸா? அது என்னவோ தெரியல, சீனு வந்தாலே அந்த மாதிரி ஆயிடுச்சுல. அதுவும் கர்நாடகா வேற. ஆர்னா ராகுல்னு எடுத்துக்கலாமா? வெரி குட். ராகுல் காங்கிரஸ். அப்போ பி அப்படின்னா அது சுப்பிரமணியன் சாமியை தான் கேட்கணும். அவர் கரெக்டாக சொல்லுவார் பிக்கு என்ன அப்படின்னு. கரெக்ட். ஸோ ரீடிஸ்ட்ரிபியூஷன் இல்லை, ரன்ஸ் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்.
அதை பண்ணுங்க, புண்ணியமா போகும். என்னங்க அது 270 280 அப்படின்னா நீங்க அடிச்ச உடனே ஒரு 80 ரன்னை நீங்க வந்து ஆர்சிபிக்கு கொடுத்துருங்க. ஸோ தட் எதிர் அணிக்கு 200 தான் டார்கெட்டா இருக்கும். அது ஒரு ஈவன் மேட்சா இருக்கும். கரெக்ட் இல்லையா? ஆமா. பாருங்க, அதாவது அண்ணன் ராகுல் ஒன்று சொன்னார்னா அதுக்கு மேல ஒரு படி, அது என்ன சொல்லுவாங்க இந்தியில, ஏக் கதம் ஆகே, அந்த மாதிரி திங்க் பண்றோம் பார்த்தீங்களா? இப்படி எல்லாம் யோசிச்சாதான் ஆர்சிபி ஜெயிக்க முடியும், ஆர் காங்கிரஸ் ஜெயிக்க முடியும். இல்லாட்டா சான்ஸே கிடையாது. ஸோ இப்போ இந்தியன் பொலிட்டிக்கல் லீக்ல என்ன சார், இப்போ ராகுல் காந்தி எங்கே இருக்காரு? யூஎஸ்லேருந்து தானே வந்திருக்கீங்க. ஆமாம். எதுக்கும் சிஐஏல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து பாருங்க, அட்லீஸ்ட் அவங்களாலையாவது கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்டர்போல் இஷ்யூ அது. இன்டர்போல்லாம் இல்லை, வேணாமா? இது சிஐஏவால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். எப்படி ஒசாமா பின் லாடன் ஒழிஞ்சிருக்கிறத சிஐஏவால் தான் மட்டும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி கஷ்டமான வேலைகளை செய்வதற்கு தான் வந்து சிஐஏ இருக்குது. கம்யூனிஸ்டுகளே தெரியாமல் முடிக்கிறாங்க. அவங்க தான் சொன்னாங்க அவர் இந்தியாவிலேயே இல்லை, பாருங்க முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும் போதெல்லாம் அவர் இல்லை அப்படின்னு. இருந்தால் மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்றீங்களா? ஸோ அது மாதிரி கூட அவர் நினைச்சிருக்கலாம். ஆனால் சீக்கா மாநிலம் சொல்லணும் அப்படின்னா, வர்றா ஃப்ரஸ்ட்ரேஷன்டா, அவனுக்கு ப்ரெஷரா மச்சான், அது மாதிரி கடம் சுத்த போறான் பாரு, அவுட் ஆக போறான் பாரு அப்படின்ற மாதிரி இவர் பாட்டுக்கு வாயில வந்ததை ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. போதா குறைக்கு இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு பிலாசபர் மிஸ்கைடு ஒங்கூரில் தான் இருக்காரு, சாம் பிட்ரோடா. அவர் ஒரு பதவுரை பொழிப்புரை அவர் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. உடனே இங்கேருந்து வந்து இல்லை அது அவருடைய சொந்த கருத்து அப்படின்னா, அப்போ 11-12 ப. சிதம்பரம் பேசிக்கிறாரா, அது எந்த கருத்து அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. எதையோ ஒன்று சொல்ல வேண்டியது, அதை உழப்பி அதை எப்படி வந்து கவர் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இன்னும் சிக்கலாய்க்குன்னு ஆர்சிபி மாதிரியே போயிருக்கிறாங்க காங்கிரஸ். சார் பாவம் சார், எக்ஸ்ரே தான் பண்ணுறேன்னு சொன்னார் அவர். நீங்கள் ட்ரீட்மெண்ட் பிளானோட போய் சொத்தையை பிடிங்கிடுவோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக? ஏங்க அவமா இப்போ வந்து சிடி ஸ்கேனு எம்ஆர்ஐன்னு ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிருக்கிறான். நீங்கள் ஒன்றும் எக்ஸ்ரேன்னு சொல்லிட்டு எந்த காலத்தில் இருக்கீங்க? இதுதான் நான் சொல்கிறேன். காங்கிரஸ் வந்து ஒரு 2-3 ஜெனரேஷன் பின்னாடியே இருக்குது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அங்கேயே இருக்காங்க. அதை தாண்டி அவங்க வரல. அதனால தான் வந்து நம்ம என்ன புழுகினாலும் அவங்க நம்புவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. சரி, உடனே ஒன்று கேட்குறேன். சாம் பிட்ரோடா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து எல்லாம் பேசுறதெல்லாம் பேசிட்டு 55% இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த கருத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. யூஎஸ்ல எங்கேயாவது 55% இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் இருக்கா? முதல்ல அது ஃபெடரல் டேக்ஸ் கிடையாது. 6-7 ஸ்டேட்ல மட்டும்தான் அந்த டேக்ஸ் இருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா 10-20% தான் மேக்சிமம். அதுக்கும் ஒரு த்ரெஷ்ஹோல்டு வச்சிருக்காங்க. ஸோ 55% அப்படின்றது அவர் 60 வருஷமா இருக்க நாட்டிலேயே இல்லை. 60 வருஷமா அங்கே இருந்துமே இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ்னா என்ன, அது எங்கே வாங்குறாங்க அப்படின்றது தெரியாமல் அவர் அள்ளி விட்டுனுக்கிறாரு. இவரெல்லாம் வச்சுக்கின்னு ஒரு, அதாவது அண்ணன் ராகுல் காந்தி அவர்களுக்கு இங்கே வந்தார்னா பக்கத்தில் ஜெயராம் ரமேஷ் இருக்கணும். அவர் எடுத்து கொடுப்பாரு, நீங்கள் அந்த மீட்டிங்கில் அப்படி சொன்னீங்க, இந்த மீட்டிங்கில் இப்படி சொன்னீங்க அப்படின்னோடனே ஓ அப்படியா ரைட் அப்படின்வாரு. அதே மாதிரி வெளிநாடு போனால் சாம் பிட்ரோடா. இவர் ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படி பைரனர் வச்சுட்டு ஓடுற மாதிரியா? ஏன் சார் பேட்டிங் பண்ண வராது அவருக்கு? அவருக்கு என்னதாங்க வரும் எனக்கு சொல்லுங்க. பேட்டிங்கும் வராது, பவுலிங்கும் வராது, ஃபீல்டிங்கும் வராது. ஆனால் நான் கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நல்லா ஓடுறாரு சார். வெளிநாட்டுக்குள்ள ஓடுறாரு அடிக்கடி, உள்ளூரில் ஒன்றும் ஓடுற மாதிரி காணாம. பாத யாத்திரை போனார்ல, அப்போது ரன்னிங் ரேஸ்லாம் வச்சுருந்தாரு, ரேவந்த் ரெட்டியோட சேர்ந்துலாம் ஓடினார். அதாவது தண்டால் அடிக்கிறாரு, நீச்சல் அடிக்கிறாரு, அப்புறம் என்னது வெங்காயம் அதை ராய்த்தாலாம் பண்ணுறாரு, யூடியூப் சேனல் வச்சு நடத்துறாரு. நமக்கு போட்டி ஏங்க நீங்கள் மோடியோட போட்டி போடுவீங்கன்னு பார்த்தா எங்களோடலாம் போட்டி போட்டுனுக்கிறீங்களா அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாரு. சமைக்கிறாரு, என்னென்னவோ பண்ணுறாரு. அப்புறம் மீடியனை தாண்டி எகிரி வச்சு வர்றாரு ஸ்வீட் பேக்கெட்டுக்காக. இது வேற சொன்னாங்க பார்த்தீங்களா எப்படி எகிரி குதிக்கிறாருன்னு. இதெல்லாம் ஒரு திறமையா? அப்போ எங்கள் ஊரில் முன்னாடிலாம், இப்போ கிடையாது, சென்ட்ரல் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஜே வாக்கிங் அப்படின்வாங்க, எகிரி கரிச்சு விடுவாங்க. அதெல்லாம் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டு கேஸ் எல்லாம் போடுவாங்க. ஈவிஆர் பெரியார் சாலையில் சாலை தடுப்பை எகிரி குதித்து போனீர்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் ஐயான்னு ஒத்துக்கினா 5 ரூபா பெனால்ட்டி போடுவாங்க. நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சாதனை எல்லாம் பண்ணிட்டு இதை வந்து ஒரு திறமை, இதெல்லாம் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டருக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா விடுங்க. சூப்பர் ஸ்டார் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு பவர் ஸ்டார் ஆன கதை தான் அது சார். இப்போது அவரோட லாஜிக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா எவ்ரி ஃபீல்டு எஃபெக்ட் ஆகுது. லீகல் இதில் கோர்ட்டில் எவ்வளோ பேர் ஜட்ஜஸ் இருக்காங்க, ஓபிசி எவ்வளோ பேர் இருக்காங்க, எஸ்சி/எஸ்டி எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்ணுறாரு. அது மாதிரி ஒரு ஃபீல்ட்லையும் ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது எங்கே சார் போய் முடியும்? ஐபிஎல், உங்களோட ஃபேவரட் ஐபிஎல்ல கூட இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல சார்? அதாவது நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம்,
முதல்ல தனியார் துறையில் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு கட்சியிலையும் அந்தந்த ஸ்டேட்டில் எவ்வளோ ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் இருக்கோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, போத் ஹரிசான்டலி அண்ட் வெர்டிகலி. சும்மா நீங்கள் பாட்டுக்கு வந்து கீழே இருக்க பதவிகளை மட்டும் கொடுத்துட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. மாவட்ட செயலாளர்கள் 100 பதவிகள் அப்படின்னா உங்கள் ஸ்டேட்டில் 70% ரிசர்வேஷன் அப்படின்னா அந்த 70% நீங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். மீதி 30% அப்படின்றத அதை நீங்கள் யாருக்கு ஒன்றா கொடுக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். பட் மினிமம் 70, அதில் 22.5% அப்படின்றது எஸ்சி எஸ்டிக்குன்னு இருக்கணும். இதை முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, மீடியாலெல்லாம் வந்து ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழில் கூட நிறைய சேனல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? நிறைய ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஆக்சுவலாக அவர் டிஎம்கேக்கு எகெயின்ஸ்டாக தான் சொல்லியிருக்காரு. அது அதாவது ஒன்று சொல்லுவாங்க, நிதிஷ்குமார் இஸ் மோர் டேஞ்சரஸ் டு இஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேன் இஸ் எனிமீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னும் நிஜம்தான். அவர் கூட இருந்தவங்கெல்லாம் தான் ஒன்றும் இல்லாமல் போயிருக்காங்க, எதிரிகள்லாம் நல்லா தான் இருக்காங்க. அந்த மாதிரி இவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு போல. பில்லு கிழிச்சு போட்டார்ல சார் லல்லு யாதவ், அது மாதிரி நான் நினைக்கிறேன். பாஸ், பொதுவாகவே கல்யாணம் ஆன ஆம்பளைங்கள்லாம் வந்து ஐயோ அப்படின்வாங்க, ரைட்? ஸோ அதுக்காகத்தான் பழி வாங்குறதுக்காக லாலு வந்து ராகுலை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருக்காரோ. நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும், எல்லாரும் கஷ்டப்படுங்க. கரெக்ட் சார். ஸோ இப்போ ஃபைனலாக தமிழ்நாடு என்ன ஆக போகுது சார்? வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஆன் June 4th? ரிசல்ட்ஸ். அதுக்கு தாண்டி இந்தியன் பொலிட்டிக்கல் லீக். ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு இருக்க இன்னொரு விஷயம் வந்து, இது வந்து எலிமினேட்டர் மேட்ச். ஸோ ஃபைனல் 26ல் எந்த 2 அணிகள் மோத போகின்றன அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய மேட்ச் இது அப்படின்னு. இந்த தேர்தலில் அதிமுக குறைந்தபட்சம் 10 சீட்டுகளையாவது ஜெயிக்கணும். லெட் அஸ் சே 9, 8 அப்படின்னா கூட ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம். லெஸ் தென் 5 அப்படின்னு வந்ததுன்னா தே ஆர் இன் ஃபார் அ வெரி பிக் கிரைசிஸ். அடுத்தது பாஜகவும் வந்து ஒருவேளை பாஜக அதிமுகவை விட அதிகமான இடத்துல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடலாம் அதிமுகவுடைய எதிர்காலம். இல்லை 2 பேருமே ஜெயிக்கலை, பட் பாஜக வந்து 20%, 20+ வராங்க, இவங்க வந்து அந்த ஓட்டு ஸ்பிளிட் ஆனதுனால ஜெயிக்க முடியல அப்படின்னாலும் கிரைசிஸ் தான். ஸோ ஒரே ஒரு ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கணும்னா பாஜக வந்து பிலோ 20, பாஜக மீன்ஸ் அலைன்ஸ் பிலோ 20% வரணும், ஒரு சீட்டு கூட ஜெயிக்கக்கூடாது. அதிமுக வந்து ஒரு 10, 9, 8 அப்படி ஜெயிச்சா தே கேன் பி கம்ஃபர்டபுள். இல்லை அப்படின்னா சிக்கல் தான். ஏன்னா இன்னி வரைக்கும் வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக ஆதரவாளர்கள்லாம் பாஜக தனியாக நிற்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஐயோ பாஜக ஓட்டு போட்டால் திமுக வந்துடும் அப்படின்ட்டு அதிமுக ஓட்டு போடுவாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த தேர்தலில் அதிமுக பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின் போது அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் 26ல் என்ன ஆகும், ஐயோ அதிமுக ஓட்டு போட்டால் திமுக வந்துடும் அப்படின்ட்டு பாஜகவுக்கு அந்த மாற்றி போடக்கூடிய சுச்சுவேஷன் வரும். இது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இன்றைக்கி அதிமுகவுக்கு. இந்த மேட்ச்சில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் தே வில் பி எலிமினேட்டட். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் சொல்லலாம் நாங்கள் எத்தனை வருஷமாக இருக்கோம் தெரியுமா கட்சி அப்படின்னு. காங்கிரஸ் எத்தனை வருஷமாக இருக்குது? 2 கோடி. ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்கிற மெம்பர்ஸை சேர்த்திங்கன்னா இது அமெரிக்கா அளவுக்கு வந்துடும் போல இருக்குது இங்கே இருக்க மக்கள் தொகை. ஆனால் அந்த கணக்குகள் நான் போல 2 கோடி அப்படின்னா அப்புறம் ஓட்டு 2 கோடி ஓட்டு வரலையா, அதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதனால் அதான் சொன்னாலே அது எலிமினேஷன் ரவுண்டு. இதில் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொன்னால் 26 சான்ஸ். சார் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி சார், உங்கள் ஃபேவரட் பார்ட்டிக்கு எவ்வளோ வரும்? யூ மீன் மணிமா? அவங்க தான் நிற்கவே இல்லையே. ஏடிஎம்கேன்னு வச்சுக்கலாம் சார். நான் வந்து ஒரு 25+ அப்படின்னு சொல்லுவேன். ஐ மீன் பர்சன்டேஜ். சீட்டுக்கெல்லாம் நான் போகிறதில்ல, நான் ஏற்கனவே சொன்னது தான் இது. 25+ வரலாம் ஏடிஎம்கேக்கு அப்படின்னு. பட்டு அந்த ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்றது போயிடும். ஏன்னா அந்த ஓட்டு ஸ்பிளிட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது இல்லையா. ஸோ அதனால தான் வந்து நான் அந்த சீட்டுன்ற விஷயத்தில் என்றைக்குமே போனதில்லை. அதான் சொன்னேன் 25+ வரலாம் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே. பாஜக அண்ட் ப்ளஸ் அப்படின்றது 20+ வரலாம் பர்சன்டேஜ். அதுதான் என்னுடைய கணக்காக இருந்தது. அண்ட் மோரோவர்
எலெக்ஷன்ஸ் ஒன்ஸ் இட் இஸ் ஓவர் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நான் கவலையே பட்டுக்க மாட்டேன். யூனோ வாட், 2021 எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி நான் முதல் நாளே சொல்லிட்டேன், இது பாருங்க யார் என்ன ரிசல்ட் வந்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை, நாளைக்கு ஊறுகாய் போட போகிறோம், நெல்லிக்காய் ஊறுகாய் செய்வது எப்படி, அதுதான் நாளைக்கு ப்ரோக்ராம் அப்படின்னா அதே மாதிரி ரிசல்ட் வந்த அன்றைக்கி ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டோம். அன்றைக்கி ஐ டுக் லீவ்னு வச்சுக்கோங்களேன், நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டோம். அதே மாதிரி இந்த ஜூன் 4th வந்து என்ன ஊறுகாய் போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது ஐடியா இருந்தால் விடுங்களேன் சார். ஊறுகாய்க்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கடைசி கேள்வி ஒன்று இருக்குது. இந்த பர்சன்டேஜ் ஸ்விங் ஆச்சு, ஒரு நாள் இந்த பர்சன்டேஜ் சொன்னாங்க, அடுத்த நாள் இன்னொரு பர்சன்டேஜ் சொன்னாங்க, நிறைய வாஸ்ட் டிஃப்ரென்ஸு, 2-3% பாயிண்ட்ஸ்னால் பரவாயில்ல, நிறைய பர்சன்டேஜ் ஸ்விங் ஆகிருக்கேன் சார். யாரை ஊறுகாய் ஆக்குறதுக்காக அது மாதிரி பண்ணியிருக்காங்க? இல்லை, இதில் எனக்கு ஒரு ஆஸ் அ லேமேனாக எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. அவர் எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, பட் அதை ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ஒரு கம்யூனிகேஷன் கேப், சில பேர் அதில் கொடுத்துருக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம் அப்படின்னு. இப்போது ஒரு 100 பேர் நமக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதில் 80 பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் தான் மீதி 20 பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அப்போது ஃபஸ்ட்டு ஃபிகரை விட செகண்ட் ஃபிகர் அதிகமாக தான் இருக்கணும். கரெக்ட். மீதி 20 பேர் இருந்தால் நெகட்டிவ்லியா டேட்டா கொடுக்க போகிறாங்க. அதான் என்னன்னு எனக்கு புரியல. மேபி டெத் ஓவர்ஸில் எதிர்பார்த்த ரன் அடிக்கலைன்னு நினைக்கிறேன். ஸ்லாக் ஓவர்ஸில் நல்லா யாரோ பேட்டிங் பண்ணியிருக்காங்க சார். பண்ணலை, அதனால தான் குறைஞ்சிருக்கோ. அப்படியா? வழக்கமா சரி வெயில்னு சொல்லலாம், அதுவும் தலையில் பழிய போடலாம். அதனால எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒரு 4-5 மணிக்கு மேலே வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருக்கலாம். அன்னைக்கு என்னவோ தெரியல, சூரியன் இது உச்சியில் இருக்க சூரியன் கொளுத்திருக்கு போல இருக்கு. அதனால ஜனங்கள்லாம் வெறுப்பலை வராமல் இருந்திருக்கலாம். அதனால எதிர்பார்த்த பர்சன்டேஜ் போல் ஆகாமல் இருந்திருக்கலாம். பட் என்னென்ன டேட்டா எப்போ எவ்வளோ வந்தது, யார்கிட்டேருந்து வரல, இப்படின்ற ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் கொடுத்தாதான் அதை உங்கள் மூஞ்சில் தொங்கிட்டே இருக்கு பாருங்கள். உங்கள் மூஞ்சி மட்டும் இல்லை, எல்லார் மூஞ்சிலும் தொங்கிட்டு இருக்க ஒரு கேள்விக்குறி அது போகும். இல்லாட்டா இது அழிஞ்சாலும் அந்த கேள்விக்குறி அழியாது சார். இப்போது பிஜேபி ஒரு 4-5 தொகுதி ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த ஓட் ஸ்விங்னால ஏதோ நடந்திருக்கு, ஃபவுல் பிளேன்னு சொல்லி அப்போ தான் டிஎம்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ, இவிஎம்னு சொல்லி. இதில் எப்படிங்க நீங்கள் வந்து ஃபவுல் பிளேன் பண்ண முடியும்? மாறி இருக்கே சார், அதிகாரிகள் தானே. இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷன். அதாவதுங்க, எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறது தியரிட்டிக்கலி ஒன்ஸ் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாலே இந்த மெஷினரி அப்படின்றது வந்து கம்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சிஇசி. ஆனால் அங்கே இருக்கிறது யாருங்க? மெஷினரி யாருங்க? அரசு ஊழியர்கள் தானே. ஆமாம். ஸோ அப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ஒருத்தர் வந்து நீ இப்படி பண்ணு, நீ இந்த டேட்டா கூட அந்த டேட்டா கூடன்னு ஒவ்வொருத்தருக்கும் டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்களா? அப்படி இல்லை. ஸோ அதனால் இவிஎம் மேலெலாம் பழி போட முடியாது. பட் எப்படி இருந்தாலும் இவிஎம் மேலே பழி வரும், அது வேறு விஷயம். எங்கெங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து நாங்கள் நியாயமாக கெலிச்சோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். தோக்கிற இடத்துலலாம் வந்து இவிஎம் மேலே பழி போட்டுடலாம். இப்போ அந்த சீட் ஆடும்போது பார்த்தீங்கன்னா தோத்துக்கினே இருந்தாங்கன்னா, ஐயா இந்த இடம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காராங்க. இதுக்கும் அதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்னா கேட்க மாட்டாங்க. இடம் வாஸ்து அதான் அந்த மாதிரி. அது வேற ரொம்ப ரொம்ப அழகாக சில டைலாக்லாம் சொல்லுவார், மகாத்தா ஆடும்போது அதுனே கட்டாத அம்போன்னு போடுவேன் அப்படின்வாரு. ஸோ பழி போடுறது அப்படின்னா எது மேலேயும் பழி போடலாம். நீங்கள் வந்து அன்றைக்கி இருந்த சூரியன் கொளுத்தினது அது மேலே பழி போடலாம், இல்லைன்னா வந்து அமெரிக்கா மேலே கூட பழி போடலாம், இல்லை சைனா மேலே பழி போடலாம், இப்படி எது மேலே வேணால் பழி போடலாம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நமக்கு என்ன பஞ்சமா, பழி போட்டுன்னு போயிட்டே இருக்க போகிறோம். ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ அதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். நாங்கள் மட்டும் அது இப்படியா இவிஎம் மக்கள் விருப்பப்பட்டுச்சு அவ்வளோதான் அப்படி சொல்லிக்க வேண்டியதுதான். ஓகே சார், வித் தட் வில் எண்ட் आवर ஷோ சார். நன்றி, வணக்கம். நன்றி.